ஹாய், இப்போ நம்ம வந்து புளியடியில் இருக்க அந்த மனநல சரியில்லாதவங்களோட ஹோம் நடத்திட்டுருக்கவங்கள இப்போ வந்து நம்ம பார்த்து அவங்கள்ட்ட அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் கேட்க போகிறோம். ஹாய் சார். ஹாய், நீங்கள் இந்த ஹோம் எவ்வளோ இயராக இங்கே இருக்குது? 40 வருஷமாக இதை நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஆதரவற்ற மன வளர்ச்சி குன்றியவர்கள். இவங்க எல்லாம் தெருவில் ரோட்டில் சுற்றி நடந்தவங்க. அவங்கள போலீஸ் செக்யூர் பண்ணி எங்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்கள நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கிறோம். சரி, இவங்க மேக்ஸிமம் பேஷண்ட்ஸாக இருக்காங்களா? இல்லை, அநேகமாக எல்லாருமே பேஷண்ட்ஸ் தான். எல்லாருமே இந்த மாதிரி ஊனமுற்றவர்கள். இவங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தேவைப்படும். ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வாங்கிட்டு இருக்கிறோம். சரி, ஆசாரிப்பள்ளத்தில் உள்ள மெடிக்கல் காலேஜில். இப்போ இவங்களுக்கு எந்த மாதிரி உதவி உங்களுக்கு தேவைப்படுது? இவங்களுக்கு நாங்கள் முற்றிலுமாக சமுதாய மக்களுடைய உதவியோடு தான் இதை நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு வேளை உணவு, 3 வேளை உணவு, உடை, பயன்படுத்திய மற்றும் புதிய உடைகள் கொடுக்காங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுக்கு சிலர் சப்போர்ட் பண்ணுறாங்க. சிலர் காசாக நன்கொடையாக கொடுப்பாங்க. இப்படி இந்த 40 வருஷமும் இப்படி தான் நடத்திட்டு இருக்கோம். இப்போ 96 பிள்ளைகள் இருக்காங்க. சரி, இவ்வளோ வருஷம் இவங்களும் 3 வேளைக்கான உணவு சப்போர்ட் கிடைச்சாலும் ஆமாம், யார் எப்போ வேணாலும் யாரும் கொடுக்கலாம். எங்களை தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த டேட்டு சொல்லி அல்லது நீங்கள் கேட்கக்கூடிய அந்த டேட்டில் நாங்கள் கொடுத்து நீங்கள் உணவு கொடுக்கலாம். நாங்கள் சமைப்போம், அல்லது நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் காசாக கொடுக்கலாம், அல்லது பொருளாக கொடுத்து சமைக்க சொல்லலாம், அல்லது நீங்கள் சமைச்சு கொண்டு வரலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகே.